வணக்கம் மக்களே. ரொம்ப நாள் ஆச்சு பெரிய வீடியோ போட்டு. ஒரு 2-3 பேர் வந்து பெரிய வீடியோ போடுங்க போடுங்கன்னே சொல்லிட்டாங்க. அந்தளவுக்கு போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. எதுக்காக போட முடியலன்னு உங்களுக்கே தெரியும். பாப்பா வச்சுக்கிட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எனக்கு வீடியோ எடுக்க. அதனால தான் நான் போட முடியலைங்க. அது இல்லாமல் வீட்டு வேலைகள்லாம் பார்க்குற மாதிரி இருக்கா. எல்லா வேலையும் நம்ம ஒரு ஆளே செய்யணுங்கும்போது கொஞ்சம் டயர்டாயிரும் இல்லையா. அதனால தான் வீடியோ போட முடியல. ஒரு நாள் லைவ் போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அதே என்னை திண்டாட்டமாக போயிடுச்சு. ஓகே மக்களை, இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு 2 விஷயம். முதல் விஷயம், நீங்கள் என் பிள்ளைக்கு உண்மையான என் சொந்தக்காரங்க, எங்கள் அம்மா வழி சொந்தக்காரவங்களாம் என்னைய வந்து உதறி விட்டுட்டாங்க. எங்கள் அம்மா இறந்ததுக்கப்புறம் நானும் என் மூத்தக்கா நாங்கள் 2 பேர் மட்டும்தான் இப்போ கான்டாக்டில் இருக்கிறது. மொத்தம் எங்கள் அம்மா வழி சொந்தங்கள்லாம் எங்களை வந்து நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டு, எங்கள் அம்மாவை யூஸ் பண்ணிக்கிட்டு, எங்கள் அம்மா இறந்து போனதுக்கப்புறம் செய்ய ஆள் இல்லைல்ல, அதனால் கழட்டி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் சொந்தங்களை வெறுத்துட்டேன். அதுக்கப்புறம் என் சொந்தங்கள் வழியில் எல்லாமே நீங்கள் வந்து இருக்கீங்க. என் சப்ஸ்கிரைபர் நீங்கள் தான் என் பிள்ளைகளுக்கு. இது எதுக்கு சொல்கிறேன்னா, உங்களால் என் பிள்ளைக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அதுக்கு காரணம் நீங்கள் தான். என் பிள்ளைகளுக்கு வந்து தாய் மாமாவா, அத்தையா, அம்மாச்சியா, அப்பத்தாவா, மாமாவா, இப்படி நிறைய உறவுகளாக வந்து நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் வந்து பாப்பா பிறந்ததுக்கு பணம் அனுப்புனீங்கல்ல, நிறைய பேர் நினச்சிருப்பீங்க நம்ம போடுறோம் பணம், நம்ம போடுற பணத்தை அந்த பிள்ளை வீடியோவில் சொல்லுது, ஆனால் அதில் என்ன வாங்கணும்னு சொல்லவே இல்லை அப்படின்ட்டு. ஒரு பொருள் வாங்கினாலும் அது பேர் சொல்கிற மாதிரி வாங்கணும். அதனால தான் நான் சொல்லாமே இருந்தேன். நீங்கள் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொன்னீங்க. ட்ரெஸ்ஸு வந்து ஒரு குறிப்பிட்ட வயசு வரைக்கும் தானே. ட்ரெஸ்ஸு கிழிஞ்சு போயிடும், ஏதோ ஒன்று ஆயிரும். அது போடுற வரைக்கும் போடலாம். ஆனால் ஒரு பொருளை வாங்கும்போது அது உங்கள் பேர் சொல்லும். ஒரு பொருள் தங்கமோ வெள்ளியோ இப்படி ஒரு பொருள் வாங்கையில் உங்கள் எல்லார் பேரும் சொல்லும். நிறைய பேர் பணம் அனுப்பி விட்டீங்க. எல்லார் பேரையுமே நான் சொல்லியிருக்கேன். இந்த யூடியூப்பில் எனக்கு ₹1 கிடைச்சாலும் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன். எனக்கு கஷ்டம்னாலும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன், சந்தோஷம்னாலும் ஷேர் பண்ணியிருக்கேன். பணம் கிடைக்கும் போதெல்லாம் நான் சொல்கிறத நல்லா வாங்குகிறேன், நல்லா அனுபவிக்கிறேன்னு சொன்னவங்களும் உண்டு. நான் கஷ்டப்படும் போது சீன் போடாதான்னு சொன்னவங்களும் உண்டு. கஷ்டப்படும்போது எனக்காக உதவி செஞ்ச நல்ல உள்ளங்களும் நீங்கள் தான். என் பிள்ளைக்கு அடிபட்டாலும் சரி அதுக்கு பணம் போட்டிருக்காங்க நிறைய பேர். தீபாவளி பொங்கல்னாலும் சரி, சரோஜாக்காலாம் எல்லாத்துக்கும் பிறந்த நாள் எல்லாத்துக்கும் என் பிள்ளைகளுக்கு பணம் போட்டு விடுவாங்க. அவங்கெல்லாம் எனக்கு வந்து சொந்தம் கிடையாது. ஆனால் இந்த யூடியூப் மூலிமா எனக்கு என் பிள்ளைகளுக்கு ஒரு அத்தை மாதிரி, நம்ம லதாக்கா இருக்காங்க அத்தை மாதிரி, வாடிப்பட்டி அம்மா அப்பத்தா மாதிரி, குமாரண்ணே மாமா மாதிரி, நேதாஜி அண்ணே இவங்கெல்லாம் இருக்காங்க, விக்கி அண்ணே, அவங்களாம் எனக்கு இதெல்லாம் சொந்தமாக. நான் மாசமாக இருக்கும்போது லதாக்கா மூலியமாக மருந்து எங்கேயோ வாங்கின மருந்து மேலே வச்சுருக்கேன். எனக்காக அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டுலாம் அனுப்பி விட்டாங்க. இப்படி நிறைய உள்ளங்கள், நல்ல உள்ளங்கள் இருக்கீங்க. பேரை சொல்லாமல் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. என் பிள்ளைகளுக்கு அப்பத்தாவா, அம்மாச்சியா, அத்தையா, மாமாவா, இப்படி நிறைய உறவுகள் நீங்கள் இருக்கீங்க. சரோஜாக்கா அவங்கெல்லாம் எல்லாத்துக்கும் என் பிள்ளைகளுக்கு பிறந்த நாள், தீபாவளி, பொங்கல்னு, நியூ இயர்னு எல்லாத்துக்கும் பணம் போட்டு விடுவாங்க. அவங்களுக்கு நம்ம திருப்பி செய்ய முடியுமானா என்னால் அவங்க செய்கிறது அவங்க ஈக்குவலாக என்னால் செய்ய முடியாது. நீங்கள் செஞ்சதை வந்து பாப்பாவுக்கு ஒரு பேர் சொல்கிற விதமாக நீங்கள் அனுப்பின காசெல்லாம் நான் சேர்த்து வச்சு பாப்பாவுக்கு ஒரு பொருள் வாங்கியிருக்கேன். அருணாக்குடி வாங்கியிருக்கேன். கொலுசுங்கும்போது அது தவக்கையில் நடக்கையில் போட்டால் போதும். இப்போ வந்து பிள்ளைக்கு கருப்பு கயிறு தானே கட்டுறேன், அது வந்து விழுகுது, அது அசிங்கமாக இருக்குல்ல. பிள்ளை இடுப்பை பார்க்கும்போதெல்லாம் சரி நம்ம அம்மா இருந்தால் அப்படி செஞ்சுருக்குமா, நம்ம அப்பா வசதியாக இருந்தால் அப்படி செஞ்சுருப்பாரோ, நம்ம அக்கா வசதியாக இருந்தால் பிள்ளைகளுக்கு ஏதாவது செஞ்சுருக்குமோ அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுக்கு பதிலாக நீங்கள் இப்படி சொந்த அனுப்பின காசை நான் சேர்த்து வச்சு, எங்கள் வீட்டுக்காரர் தான் சேர்த்து வச்சுருந்தார், நான் சேர்த்து வைக்கல. ஏன்னா நீங்கள் அனுப்புகிற பணமெல்லாம் எங்கள் வீட்டுக்கார அக்கௌண்ட்டுக்கு தான் போகும். எனக்கு யூடியூப்பில் 4 மாதத்துக்கு ஒரு வாட்டி 5 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் சம்பளம் வருது. இருந்தாலும் அந்த காசு எங்கள் வீட்டுக்காருக்கு தான் போகும். எனக்கு ₹1 யாராவது கொடுத்தாலும் யூடியூப்லேயும் சொல்லுவேன், எங்கள் வீட்டுக்கார்ட்டையும் சொல்லுவேன். நான் யார்கிட்டையும் எதையும் மறைக்க மாட்டேன். நான் வந்து இந்த நகைக்கடையில் வந்து நாங்கள் ஒரு பொருட்காட்சிக்கு போனோம் பார்த்தீங்களா, அந்த பொருட்காட்சியில் வந்து இந்த நகைக்கடையோட பேம்லெண்ட்டு கொடுத்தாங்க. இருக்கா இருக்குது, விளம்பரம் பண்ணுவாங்கள்ல, இந்த மாதிரி காமிச்சு அவங்களே ஃபோனை வாங்கி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு கொடுத்தாங்க. வச்சு இதில் வந்து 50 பேர் பார்த்தாங்க அப்படின்னா உங்களுக்கு கிஃப்ட் உண்டு,
100 பேர் 200 பேர் இப்படி பார்க்குறதுக்கு தக்கன கிஃப்ட்டு கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சேன். அதை 50 பேர் பார்த்தா ஜீனி டப்பா கொடுத்துருக்காங்களாம், பிளாஸ்டிக் டப்பா. நான் வந்து யோசித்தேன். நான் அவங்ககிட்டே சொன்னேன். அங்கே ஒரு அக்கா இருந்தாங்க, காயத்ரின்னு ஒரு அக்கா இருந்தாங்க. அவங்க என்னையோட வயசில் கம்மியாகவும் இருக்கலாம், பெரியவங்களாகவும் இருக்கலாம். இருந்தாலும் மரியாதைக்காக அக்கான்னு சொல்கிறேன், கோச்சுக்கிறாதீங்க. அந்த அக்கா வந்து காயத்ரின்னு ஒரு அக்கா அந்த கடையில் வேலை செய்கிறாங்க. அவங்க ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக பேசுனாங்க. அன்றைக்கி தான் வாட்டி பார்த்தேன். எனக்கு 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்கன்னு தான் சொன்னேன். உடனே என் ஃபோனை வாங்கி அவங்க யூடியூப்பில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்து, வாட்ஸ்அப்லேயும் அவங்க கான்டாக்ட் நம்பர்லாம் சேவ் பண்ணி, நீங்கள் வீடியோ போடுங்க, நான் உங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு நான் வீடியோ போட்டு விட்டேங்க. அது ஒரு 5000 பேர் தான் பார்த்தாங்க. இருந்தாலும் எனக்கு அவங்க மறுநாள் நான் கடைக்கு போயிருந்தேன். போன உடனே எங்களுக்காக நான் எனக்கு இதை பயன்படுத்தினதில்லை, நான் நேரில் பார்த்ததில்லை, டப்பாவை எடுத்து வச்சுட்டேங்க. இந்த பாருங்கள் 2 இருக்கா. இது கருப்பு கலர் ஒன்று, ஒரு சிமெண்ட் கலர் ஒன்று. இது இங்கிலீஷில் என்ன கலர்னு எனக்கு தெரியாது. இது ஒன்று ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இங்கே பாருங்களேன், எங்கள் வீட்டுக்காரோட அண்ணன் வந்திருந்தாங்க. அப்போ தான் அவங்க வச்சுருந்தாங்க, நான் பார்த்தேன். ஆனால் எங்கள் மையம் எடுத்து பார்த்தான். ஆனால் நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதில்லைங்க. இங்கே பாருங்கள், சூப்பராக இருந்துச்சுங்க. இது எப்படி பயன்படுத்தணும்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரர் நேற்று சொல்லி கொடுத்தாரு. இதை கொஞ்சம் நேரம் சார்ஜ் போட்டுக்கிறணும் போல். இந்த பெட்டியில் தான் சார்ஜ் போடணும் போல். இதை வந்து காதில் வச்சு ஃபோன் போட்டு நம்ம போனை, எனக்குன்னா இன்றைக்கி சந்தோஷங்க. ஏன்னா நான் வந்து எங்கள் வீட்டில் இருக்கும்போது நிறைய ஃபோன் பேசிக்கிட்டே வேலை பார்ப்பேன். நம்ம வீடு இடிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்துட்டோமா வாடகை வீட்டுக்கு. இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னால் ஃபோன் பேச முடியாது. ஏன்னா டவர் கிடைக்காது. நான் ஃபோன் பேசணும்னா வீட்டை தாண்டி கேட்டை தாண்டி வெளியில் போய் நின்று பேசினா தான் ஃபோன் பேசுகிறது கேட்கும். இங்கே டவர் கிடையாது. அதனால தான் எனக்கு வீவ்ஸ் எல்லாம் கம்மியாக போகுது. அங்கே இருந்தால் நல்லா போய்கிட்டு இருக்கும். நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். அதனாலேயே எனக்கு வருமானங்கிறதே போச்சுங்க. இன்னொன்று வந்து இந்த இதை ஃபோன் அன்றைக்கி காலையில் எங்கள் முத்துமாரியக்கான்னு சொன்னேன் பார்த்தீங்களா, பாப்பாவுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்தா, அவர்கிட்ட பேசுகிறதுக்காக ஃபோனை ஆன் பண்ணி வச்சுட்டு காதில் மாட்டிட்டு வெளியில் துணி காய போட்டுக்கிட்டு இருக்கீங்க. நல்லா கேட்குதுங்க. ஆச்சரியமாக போச்சு. எவ்வளோ கண்டுபிடிச்சு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. நல்லா இருக்குங்க. இதையும் காமிச்சிட்றேன். இது பாருங்க, இது என் வீட்டுக்காருக்கு, இது எனக்கு அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அவர் 2யுமே யூஸ் பண்ணிக்கிடுவார். எங்கள் வீட்டுக்காரர் சொன்னார், இது ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு நினச்சேன், ஓ மூலியமாக கிடச்சிருக்குன்னாரு. என் வீட்டுக்காரருக்கு என்னால் முடிஞ்ச உதவி. பார்த்தீங்களா, என் வீட்டுக்காரருக்கு ரொம்ப சந்தோஷம் அதை பார்த்ததில். ஆனால் அவர் அங்கே நான் கொடி வாங்குவார்னு நான் நினைக்கவே இல்லை. இன்னொரு விஷயம் சர்ப்ரைஸ் நடந்துச்சுங்க. கொடியை காமிச்சிருவோம். நான் வாங்கின கடையை பேரையும் காமிச்சிடுறேன். விஷ்ணு பிரியா. இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம் உச்சி பிள்ளையார் கோயிலுக்கிட்ட சாரங்கபாணி கோயில் இருக்குது தெரியுமா, அந்த கோயில் வாசல்கிட்ட கொஞ்சம் நகர்ந்தாலே போதுங்க, கடை இருக்குது. கூட்டம் டிராஃபிக் ஜாம் ஆயிடுச்சுங்க. நேற்று அவ்வளோ கூட்டம் கடையில். பாப்பாவுக்கு வாங்கின கொடியே பாருங்க. இதில் வாங்கி கொடுத்தது முக்கிய பங்கு நீங்கள் தான். நீங்கள் எல்லோரும் சேர்த்து பாப்பாவுக்கு வாங்கி கொடுத்தது. நான் ட்ரெஸ்ஸாக வாங்கலை, அது வந்து பேர் சொல்லாது இருந்தால் அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். இதுக்கு காரணம் நீங்கள் தான். என் பிள்ளைக்கு நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு உறவாக இருந்து நீங்கள் வாங்கி கொடுத்துருக்கீங்க. நல்லா இருக்கா? பாப்பாவுக்கு நல்ல நாள் பார்த்து போட்டுக்குருவோன்னு வச்சுருக்கேங்க. ஒரு பக்கம்தான் முத்து இருக்குது. இதே வந்து கிட்டத்தட்ட ஒரு 37 கிராமோ 36 கிராமோ என்னமோ சொன்னாங்க. எனக்கு மறந்து வச்சுங்க, அவருக்கு தான் தெரியும். இந்த இதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு கணக்கு மட்டும் சொன்னாங்க. என்னென்னா, இந்த செய்கூலி சேதாரம் ஜிஎஸ்டி அது இதுன்னு 6120 ரூபா வந்துச்சு. அவங்க நம்ம வீடியோ போட்டதுக்காக எனக்காக செய்கூலி சேதாரம் 1120 ரூபாயை 1000 சில்லறை எவ்வளவோ கம்மி பண்ணிக்கிட்டாங்க. மிச்சம் அந்த 5000 ரூபா தான் நாங்கள் கட்டணும். நான் வீடியோ போட்டதுக்காக யூடியூப்னால எனக்கு ஒரு 1000 ரூபா எனக்கு மிச்சமாக போயிடுச்சு. சந்தோஷம். அதுவும் யார் மூலியமா? உங்கள் மூலியமாக தான். நீங்கள் நிறைய பார்த்து எனக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணி கமெண்டெல்லாம் போடுறீங்கள்ல, நீங்கள் இருக்கிறதுனால தான் நான் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் நல்லா இருக்கணும்னா நீங்கள் நல்லா இருக்கிற மாதிரி தான். ரோல் ஆகுதுல, அப்படித்தான் ஆகும். ரொம்ப நேரம் ஆச்சா அப்படித்தான். சாப்பிடல, கிருகிருண்டு வருது. சரி மக்களே, ரொம்ப சந்தோஷம். எனக்கு உங்கள் மூலியமாக பாப்பாவுக்கு வாங்கியிருக்கேன். எனக்கு எப்பயும் தொடர்ந்து என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வீடு கட்டுற வரைக்கும் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமும் சப்போர்ட் பண்ணுங்கள், சரிங்களா? சீக்கிரம் வந்து யூடியூப்பில் முன்னேறி 2 லட்சம் 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்னு போவோம். ஆனால் எங்கெங்கே ஒரு நாளைக்கு 10 கூடுனா ஒரு நாளைக்கு 10 கம்மியாகுது. என்னன்னு தெரியல. சரி மக்களே, டாட்டா பாய். கீப் சப்போர்ட்டிங். பாய்.